வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ரஜினி, கமல் மட்டுமல்லாமல் பல சூப்பர் ஸ்டார்களுடன் நடித்தவங்க தான். துரோகம் எய்ட்ஸ் நோய் பாதிப்பு 44 வயதில் இறந்த பிரபல நடிகை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். வெள்ளித்திரையில் பல வெற்றிகளை கொடுத்தாலும் புகழ் மங்கிய பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் நெஞ்சை உருக்கும் ஒரு சோகமான திருப்பத்தை சந்தித்திருப்போம். 90களில் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக பல வெற்றி படங்களை கொடுத்த சில நடிகைகள் தங்களுடைய உச்சத்தில் இருக்கும்போதே அல்லது சினிமாவில் வாய்ப்பு குறையும் போதே தவிர்க்க முடியாத சூழலில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை நம்ம கண்ணால் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு நடிகை தனது வாழ்நாளில் கடைசி நாளில் நோய்வாய்ப்பட்டு ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு உருகுலைந்து இறந்திருக்கிறாங்க. ரஜினி, கமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து நடித்துள்ள அந்த நடிகை நிஷா நூர் அவங்க 1979ஆம் ஆண்டு பொண்ணு ஊருக்கு புதுசு என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. ஒரு காலத்தில் திரையுலகின் முன்னணி நட்சத்திரத்துடன் இணைந்து வெள்ளித்திரையில் பல வெற்றிகளை கொடுத்தாலும் புகழ் மங்கிய பிறகு அவரது வாழ்க்கை நெஞ்சை உருக்கும் ஒரு சோகமான திருப்பத்தை சந்தித்துள்ளது. 1980களில் தென்னிந்திய சினிமாவில் டாப் நடிகையில் ஒருவராக நிகழ்ந்தாங்க. ரஜினிகாந்த், கமலஹாசன், மம்முட்டி மற்றும் மோகன்லால் உள்ளிட்ட திரையுலகின் மிகப்பெரிய நட்சத்திரங்களுடன் ஜோடியாக அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்து அவங்க கவர்ச்சியான திரை வாழ்க்கை பின்னால் துரோகம், பொருளாதார வீழ்ச்சி, தனிமை ஆகியவற்றின் சோக கதை மறைந்திருக்கிறது. இதுவே அவருடைய அகால மரணத்திற்கு வழிவகுத்தது. நிஷா நூரின் நடிப்பு வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு தற்செயலான வாய்ப்புகை தொடங்கியது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் சினிமாக்களில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கிறாங்க. 1980 மற்றும் 90களில் தொடக்கத்தில் டிக் டிக் படத்தில் ஸ்ரீ ராகவேந்திரா, கல்யாண அகதிகள், ஐயா தி கிரேட், தேவசுரமாக, இனிமே இதோ, எனக்கான காத்திரு உட்பட பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. ஆண்டுகள் செல்ல செல்ல அவரது திரை வாழ்க்கை மந்தமடைந்து மேலும் அவங்க கடுமையான நிதி நெருக்கடி எதிர்கொள்ள தொடங்கினாங்க. பல ஊடகங்களில் அறிக்கையின்படி அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்காக அவங்க கடுமையாக போராடி இருக்கிறாங்க. அவரது குடும்பத்தினரிடமிருந்து, திரைத்துறையிலிருந்து அவங்க எந்த ஒரு ஆதரவும் கிடைக்காம அவங்க ஒரு திரைப்பட தயாரிப்பாளர்களை காதலித்து நிஷாவின் நம்பிக்கையான செய்ததாக சொல்லப்படுகிறது. நிஷாவை கைவிடுவதற்கு முன்பு அவரது சேமிப்பு முழுவதையும் சுருட்டிவிட்டு அவரது கடுமையான நிதி பற்றாக்குறையில் தவிக்க விட்டதாக சொல்லப்படுகிறது. நிலைமை மோசமடைந்ததால் பாலியல் தொழிலில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாங்க. அறிக்கை குற்றம் சாட்டினாங்க. பல ஆண்டுகளாக பிறகு நிஷா நூர் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தர்காவின் வெளியே தெருவில் ஆதரவற்ற நிலையில் வசித்து வந்தாங்க. தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தொண்டு நிறுவனம் அவங்கள மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. மருத்துவ பரிசோதனையின் போது அவங்க HIV நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது மருத்துவர்கள் கண்டறிந்தாங்க. அதற்குள் அவரது உடல்நலம் மிகவும் மோசமடைந்தது. முறையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் நிஷா நூர் அவங்க 2007ஆம் ஆண்டில் தனது 45 வயதில் எய்ட்ஸ் நோய் தொடர்பான பாதிப்புகளில் காலமானாங்க. ஒரு காலத்தில் முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து வெற்றி படங்களில் கொடுத்த நிஷா தனது கடைசி காலத்தில் ஆதரவற்ற நிலையில் மரணமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இவங்களை பற்றி தான் இப்போது சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.